அண்ணன் திருமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார் என்பது யதார்த்தமான உண்மை. எப்போது விஜயினுடைய அமைச்சரவையில் அண்ணன் மன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அந்த நொடி முதல் திராவிட முன்னேற்ற கழகம் பிசிகவுக்கு இடையிலான கொள்கை கூட்டணி முடிவுக்கு வந்துவிட்டது என்றே பொருள் கொள்ள வேண்டும். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் நல கூட்டணிக்கு என்ன தீர்ப்பை தந்தார்கள்னு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நாம பார்த்தோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கிற உறவை பார்த்தால் இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அந்த உறவில் எந்த விதமான விரிசலும் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இது துண்டிக்கப்படாத உறவாகவே தான் இருக்கு. உடைந்த கண்ணாடி ஒட்டிருச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த கண்ணாடி உடையவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அண்ணனை நான் ஸ்டேட்ஸ்மேன் நம்புறேன். அண்ணன் ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு. யாருக்கு ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு? தாவேகாவுக்கு ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு. அந்த கட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வீக்கா இருக்குங்கிறதுக்கான உதாரணம் என்னன்னா, அந்த கட்சி இன்னும் கிரவுண்ட் லெவல்ல போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டோன்ற இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளேயே இன்னும் வரல. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லமதில் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். திமுக கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் உடைக்கக்கூடிய பல வேலைகள் நடந்தது. என் மூலமாக நடந்தது. அதற்கு நான் ஒத்துழைப்பு தரவில்லை. அதே வேளையில் இன்றைக்கு இந்த கூட்டணியை காப்பாற்றுகிற வலிமை என்னிடத்தில் இல்லை அப்படின்னு திரு திருமாவளவன் பேசி நியாயம் கற்பித்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? அதுதான் கலை யதார்த்தம். அண்ணன் திருமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார் என்பது யதார்த்தமான உண்மை. எப்போது விஜயினுடைய அமைச்சரவையில் அண்ணன் மன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அந்த நொடி முதல் திராவிட முன்னேற்ற கழகம் பிசிகவுக்கு இடையிலான கொள்கை கூட்டணி முடிவுக்கு வந்துவிட்டது என்றே பொருள் கொள்ள வேண்டும். இப்போது கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பின்னர் அதற்கு சில நியாயங்களை சொல்லியாக வேண்டும் என்கிற கட்டாயம் அண்ணன் திருமாவுக்கு எழுந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அவருடைய கட்சி, அவருடைய முடிவு. காரணம், தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மதிமுக போல உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் இந்த பேச்சுக்கு இன்றைக்கு இடம் இருந்திருக்காது. ஒரு வைகோவுக்கு இருக்கக்கூடிய கவலையே அதுதான். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு விட்டோமே, இந்த வாய்ப்பு நம்முடைய கை நழுவி போய்விட்டதே என்கிற அந்த இயலாமையை இப்போது கூட தொலைக்காட்சிகளில் வேறு வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிராமண அமைச்சர்கள் வந்தால் என்ன தவறு, அதுதானே சமூக நீதி என்று இன்றைக்கு பேசியதை காலையில் பார்த்தேன். அப்போ எல்லோருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறுவதற்கு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதைத்தான் அண்ணன் திருமாவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் வைகோவோடு ஒப்பிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார், ஏறக்குறைய வைகோ பாணியிலே தான் அண்ணன் திருமாவும் நடைபோடுகிறார் என்றே நான் புரிந்து கொள்கிறேன். வைகோவிடத்திலே காணப்படுகிற தடுமாற்றம் அண்ணன் திருமாவிடத்திலேயும் காணப்படுகிறது. வைகோவிடத்திலே காட்டப்படுகிற அந்த புதிய சால்சாப்பு அண்ணன் திருமாவிடத்திலும் காட்டப்படுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அண்ணன் திருமாவுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அந்த நிலைக்கு அண்ணன் திருமா வந்து விட்டார். எனவே புதிய நியாயங்களை சொல்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்து நிற்கிறார் என்றேதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்பது அண்ணன் திருமாவுக்கு நெடுங்காலமான கனவுதான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற குரலை தான் அவர் நெடுங்காலமாக பேசி வருகிறார். அதற்காக மாநாடுகளை எல்லாம் நடத்தி இருக்கிறார். முதலாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிற குரலை வலிமையாக பதிவு செய்த தலைவரும் அண்ணன் திருமாதான். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சி என்பதை முடிவு செய்து அதன் பிறகு ஒரு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அதிலே அங்கம் வகிப்பது என்பதுதான் ஒரு அரசியல் அறமாக இருக்கும். 2016 மக்கள் நல கூட்டணி அப்படிதான் ஃபார்ம் பண்ணாங்க. முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாதுன்னாங்க முதல்ல. அதன் பிறகு விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து சேர்ந்தார். அப்ப கூட்டணி அமைச்சரவை தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே
மக்கள் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு என்ன தீர்ப்பை தந்தார்கள்னு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல நாம பார்த்தோம். அப்ப நீங்க தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய கூட்டணியில அங்கம் வகிச்சீங்க. 2 நாட்களாக சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை நான் பார்க்கிறேன். என்னுடைய வெற்றி முக்கியமல்ல, அதை விட முக்கியம் அண்ணன் வன்னியரசினுடைய வெற்றின்னு முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற அந்த காணொலி தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் சுற்றி வருகிற காட்சியை நாம பார்க்கணும். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, திமுகவினுடைய உழைப்பில் வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்புல திமுக வெற்றி பெறலையா அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா அண்ணன் திருமாவே சொல்லிட்டாரு, எங்க ஆட்கள் இந்த தேர்தல்ல ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ணன் திருமாவே கொடுத்துட்டாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கிற உறவை பார்த்தால் இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அந்த உறவில் எந்த விதமான விரிசலும் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. நான் கூட நினைச்சேன், அண்ணன் துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து ஆதவ அர்ஜுனாவை எடுத்ததற்கு பிறகு அண்ணன் ஒரு கேள்வி ரொம்ப அழகா கேட்டார். ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு, ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, துணை முதலமைச்சர் தான் ஆகணுமா அப்படின்னு அண்ணன் திருமா கேட்டாரு. அந்த கோபத்துல கூட அண்ணன் திருமா நியாயமாக நடந்து கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இப்ப இவர்களுடைய உறவு, இந்த சம்பாஷணைகளை எல்லாம் பார்த்தா இது துண்டிக்கப்படாத உறவாகவே தான் இருக்கு. உடைந்த கண்ணாடி ஒட்டிருச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த கண்ணாடி உடையவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் அவருடைய அந்த அணுகுமுறைகள் தென்படுகின்றன. மொத்தத்தில் அண்ணன் திருமா எடுத்திருக்கிற முடிவுக்கு நியாயம் கற்பிக்க முயல்றார். நான் ஒண்ணுதான் அண்ணன் திருமாவுக்கு அன்போடு வேண்டுறேன். உங்களுடைய உரிமை. அண்ணன் வன்னியரசு அமைச்சரானதில் பெரும் மகிழ்ச்சி தான். அந்த வழி வேண்டுமானால் தவறாக இருக்கலாமே தவிர அந்த இலக்கை அவர் அடைந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய நாள் தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்திருக்கிற பாதை தவறாக இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நாங்க சுட்டிக்காட்ட விரும்புறோம். இன்னொன்று, அண்ணன் திருமாவுக்கு ஒரு புதிய நெருக்கடி வந்துருச்சுங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய உண்மையான வருத்தம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க விஜயை நோக்கி எழுப்பப்படுகிற கேள்விக்கு இனி அண்ணன் திருமா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவார். திருமாவால பிரஸ்ஸ சந்திக்காம இருக்க முடியாது. அண்ணன் திருமாவால வெளி உலகத்துக்கு முகம் காட்டாம இருக்க முடியாது. விஜய் இருந்துருவாரு. அண்ணன் திருமா அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 25 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்கள அமைச்சரவையில சேர்த்தீங்கன்னா எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுவோம்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் சொல்லிட்டாரு இல்லையா? சொன்னதற்கு பிறகு மறுநாள் அயோத்திதாச பண்டிதரினுடைய விழாவுல ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, எங்க தலைவர் விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அமைச்சரவையில அங்கம் வைக்கணும்னு விரும்புதுன்றாரு. அதுக்கு முன்பு அந்த கருத்தை அவர் வலிமையா பதிவு செய்யல. இந்த பிரச்சனை எழுந்ததற்கு பிறகு பதிவு செய்யறாரு. இப்போ போக்கஸ் எங்க போகுதுன்னா, 25 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா இல்லையாங்கிறத நோக்கி போகுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது யாரு? விஜய் தானே பதில் சொல்லணும். ஏன்னா பே. சண்முகம் தோழருடைய ஆதரவை பெறுவதற்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய ஆதரவை பெறுவதற்கு விஜய் நேரடியாக போய் நன்றி சொன்னாரு. இப்ப நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கிறாரு தோழர் பே. சண்முகம். அப்போ சண்முகம் தோழருடைய கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? விஜய் தான் பதில் சொல்லணும். ஆனா அண்ணன் திருமா சொல்றாரு, நம்பத்தகுந்த செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது, அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அண்ணனை நான் ஸ்டேட்ஸ்மேன் நம்புறேன். அண்ணன் ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு. யாருக்கு ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு? தாவேக்காவுக்கு ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு. விஜயை நோக்கி எழுப்பப்படுகிற கேள்விக்கு அண்ணன் திருமா பதில் சொல்றாரு. இது தொடரும்னு நினைக்கிறேன். அதுதான் பரிதாபத்துக்குரிய நிலை. எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் அதான். அண்ணன் வன்னியரசு அமைச்சரானதுல மகிழ்ச்சி, பிசிகா அமைச்சரவையில இடம்பெற்றதுல மகிழ்ச்சி, எல்லாம் மகிழ்ச்சி தான். இனிமே விஜயை நோக்கி எழுப்பப்படுகிற எல்லா கேள்விக்கும் அண்ணன் திருமா பதில் சொல்லுவேன். உங்களுடைய கூட்டணி ஆட்சியும்பாங்க பத்திரிகையாளர்கள். என்ன பதில் சொல்லுவாரு அண்ணன் திருமா? விஜயிடம் கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் அண்ணன் திருமா கிட்ட கேட்பாங்க. அண்ணன் திருமாவால விஜய் போல ஒளிந்து கொண்டு வாழ முடியுமா? பத்திரிகையாளர்களை சந்திக்காமலேயே, வெளி உலகத்துக்கு முகம் காட்டாமலேயே, திரை உலக வாழ்க்கையை போலவே ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அண்ணன் திருமாவால? அண்ணன் தினந்தோறும் மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர், தினந்தோறும் பத்திரிகைகளில் வெளிப்படுகிற தலைவர், தினந்தோறும் கருத்துக்களை வெளிப்படுத்துகிற தலைவர். அவர் எப்படி இனிமே பதில் சொல்லாம இருக்க முடியும்? இப்ப இந்த புதிய நெருக்கடிக்கு அண்ணன் திருமா ஆளாகி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணனுடைய கருத்து என்பது அவர் எடுத்திருக்கிற முடிவுக்கு நியாயம் கற்பிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தலுக்கு பிறகு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் உடைத்து சிதற வைத்து இன்றைக்கு தாவேக்காவை இணைத்திருப்பது என்பதற்கு பின்னாலும் கூட திமுகவை தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு, அதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? அதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? முதல்ல திமுக தனிமைப்படுத்தப்பட்டதுங்கிறதையே நான் நம்பல. எப்படி திமுக தனிமைப்படுத்தப்பட்டதா சொல்றீங்க? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக ஏறக்குறைய முடிவெடுத்திருக்கு. பிசிகா இவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியேறி இருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர
பொதுவுடைமை இயக்கங்கள் கூட அதிகாரப்பூர்வமாக வெளியேறியதாக கருதி கொள்ளக்கூடாது. ஏன்னா பொதுவுடைமை இயக்கம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்ல, காங்கிரஸ் வெளியே போனது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியும் சார். காங்கிரஸ் போனதுனால பலகீனப்பட்டுருச்சு திமுகங்கிறது வாதமா? காங்கிரஸ் போனதுனால தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு திமுகன்றது வாதமா? இப்ப என்ன வாதம்? பிசிகாவும் முஸ்லீம் லீக்கும் போனதுனால தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தானே வாதம். அப்ப கருப்பொருள் இந்த 2 கட்சியை மையப்படுத்தி தான், காங்கிரஸை மையப்படுத்தி இல்ல. அது செத்த போனோம், அது பாட கட்டியாச்சு. இனிமே அதை பத்தி பேசு பொருள் தமிழ்நாட்டுல இல்ல. அதனால அதை பத்தி நம்ம பேசி நேரத்தை வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. மாமக இடம்பெற்றிருக்கா? மனிதநேய ஜனநாயக கட்சி இடம்பெற்றிருக்கா? நாங்க திராவிட வெற்றி கழகம் இடம்பெற்றிருக்கோமா? ஏதாவது கருத்து மாறுபாடு இருக்கா? கருத்து முரண்பாடு இருக்கா? அப்போ எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற்றவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். கொள்கை அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கா. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்பதான் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கூட்டணியா நிக்குதுன்னு நான் பாக்குறேன். இவ்வளவு நாள் சீட்டு கணக்கு வைத்திருந்தவர்கள் எல்லாம் வெளியேறி இருக்கிறார்கள். சீட்டு கணக்குகள் இல்லை, எங்களுக்கு எல்லாமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிதான் கணக்கு, திராவிட இயக்கத்தினுடைய இருப்பு தான் கணக்குன்னு சொன்னவங்க எல்லாம் ஓர் அணியில திரண்டு நிக்கிறாங்க. இன்னொன்னு ரொம்ப இலகுவா புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிமைப்படுத்த முடியுமா? அது தனிமைப்படுத்துகிற அளவுக்கு வீக்கான இயக்கமா? அந்த கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல நம்பர் 1 கட்சி திமுக தான் சார். அது எப்படி சார் ஜெயிக்கவே இல்ல, நீங்க திமுக தான் நம்பர் 1 கட்சின்னு சொல்றீங்கன்னு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? வெற்றி பெற்றதாலேயே ஒரு கட்சி நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 2 தாவேகா. இன்னும் கட்டமைப்பு தாவேகாவுக்கு பலப்படல. வாக்காளர்கள் வாக்களித்தாங்க, அந்த வாக்குகளை எந்த மர்மத்தோடு பெற்றார்கள் என்கிற செய்தியே இன்னும் புலப்படல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல. எங்கிருந்து இந்த சந்தேகம் வருது? இப்ப திமுக வெற்றி பெற்றா இந்த சந்தேகம் வருமா? வராது இல்ல. ஏன் வராது? திமுகவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, வாக்குகளை அறுவடை செய்கிற திறன் இருக்கு, வாக்காளர்களை சந்திக்கிற முகம் இருக்கு. ஆனா இந்த கட்சிக்கு எதுவுமே இல்ல. பிளாங்கா இருந்த காலி பெருங்காய டப்பாவா இருந்த ஒரு கட்சி வாக்குகளை மட்டும் அறுவடை செஞ்சிருச்சு. நான் அதுக்காக அந்த வாக்குகளை அறுவடை செய்த முறை தவறு, அவர்கள் கொள்ளைப்புற வழியாக வந்துட்டார், அப்படி எல்லாம் ஒரு மலிவான விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல. இன்னமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அந்த கட்சி வீக்கு. அந்த கட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வீக்கா இருக்குங்கிறதுக்கான உதாரணம் என்னன்னா, அந்த கட்சி இன்னும் கிரவுண்ட் லெவல்ல போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டோன்ற இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளேயே இன்னும் வரல. வழக்கமான நடவடிக்கைகள், அந்த ஆளுங்கட்சிக்கான அதிகார நடவடிக்கைகளை இன்னும் அந்த கட்சிக்குள்ள வராத அளவுக்கான ஒரு தொய்வு கட்டமைப்புக்குள்ள இருக்கு. ஆனா திமுக அப்படி இருக்கா? திமுகவினுடைய வேட்பாளர்கள் நன்றி சொல்லி போயிட்டாங்களா இல்லையா? தோல்வி அடைந்த வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற வேட்பாளர்களை விடுங்க, தோல்வி அடைந்த வேட்பாளர்கள் நன்றி சொல்லி போயிட்டாங்க. திருவாரூர்ல ஒரு விபத்து, மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாரு. இன்னைக்கு காலையில அது செய்தியாக இருக்கு. மாவட்ட செயலாளர் சமூக வலைதளத்துல பதிவாக அதை செய்திருக்கிறாரு. அண்ணன் பேசி அக்கறையோடு கேட்கிறாரு. அப்ப இப்போதும் களத்தில் நிற்கிற கட்சி யாருன்னா திமுக தான். திமுக என்பது வலிமையான மக்கள் இயக்கம், இப்போது மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பேர் இயக்கம். அதை தனிமைப்படுத்த முடியுமானா நிச்சயமாக தனிமைப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் யாருடைய தயவுகளும் இயங்குகிற கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். அது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சரோட, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தோட, இண்டிவிஜுவல் பார்ட்டியாக இயங்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியெல்லாம் தனிமைப்படுத்த முடியாது சார். அது ஆலமரம் சார். அதன் கீழ் நிழல் பெறுபவர்கள் தான் வெளியேறி இருக்கிறார்களே தவிர, நிழல் பெறுபவர்கள் வெளியேறிட்டா ஆலமரம் தனிமைப்பட்டுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது ஆலமரம் இன்னும் 10 பேருக்கு நிழல் கொடுக்கும். இப்ப என்னன்னா வேகன்சிஸ் டு பி ஃபில்டு, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது வெற்றிடங்கள் இருக்கிறது, அதை நிரப்புவதற்கு இன்னும் சில கட்சிகள் கொள்கை ரீதியாக வந்து சேருவார்கள். அண்ணன் தனியரசு கொள்கை ரீதியாக நிற்பவர், அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்க முடியல, அவர் சேருவாரு. தோழர் நாகை திருவள்ளுவன் கொள்கை ரீதியாக இயங்குபவர்கள், அவருக்கு சீட்டு கொடுக்க முடியல, அவர் சேரலாம். இப்போ எத்தனை கட்சிகள் இருக்காங்க? இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு 1000 பேர் வருவார்கள். ஆனால் வெற்றிடம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கானது அல்ல, வெற்றிடம் வெளியேறிய கட்சிகளுக்கானது என்பதை புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து பேசலாம் தோழர். நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி தோழர். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.